ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான 8 நிமிஷத்தில் செய்யக்கூடிய தக்காளி பருப்பு தாங்க பண்ணியிருக்கிறோம். காய்கறிகள் இல்லாத நேரத்தில் தக்காளி மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த தக்காளி பருப்பை சட்டுன்னு 8 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணிடலாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பருப்பை குக்கருக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது கூடவே ஒரு 4-5 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கனிஞ்ச தக்காளி பழமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையுமே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துருக்கிறேன். இது சேர்த்த பிறகு இந்த தக்காளி இந்த பருப்பு மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 விசிலுக்கு மட்டும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. 2 விசில் அடித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நம்ம மசிச்சு விட வேண்டாம், கரண்டியை வச்சு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டாலே போதுங்க. இப்போ இந்த பருப்பு இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா வெடித்து செவந்து வந்த பிறகு 1/2 ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 2 வத்தலை கிள்ளி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த குக்கரை அலசிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ நம்மளுக்கு தக்காளி பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி பருப்பு கொஞ்சம் நல்லா மசிய வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்தாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கொரகொரப்பாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரும்பாலும் இந்த தக்காளி பருப்பு கல்யாண வீட்டில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரியான டேஸ்ட்டு இந்த தக்காளி பருப்பில் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை இந்த தக்காளி பருப்பை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு எந்த ரெசிபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரெசிப்பியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ரெசிப்பியை உங்களுக்காக நான் செய்து காட்டுறேங்க. இந்த தக்காளி பருப்பு கூட்டை வேறு எந்த ஸ்டைலில் நீங்கள் வைப்பீங்கனாலும் அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.